ஹாய் ஹலோ வெல்கம் டு சைலு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் வத்த வச்ச குழம்பு. இதை மீன் மிளகுச்சாறுன்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவிலான சின்ன வெங்காயத்தை உரித்து வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 கிலோ மத்தி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். புளியும் தக்காளியும் போட்டாச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து இந்த புளி தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான இது என்னென்னு பார்க்கலாம். புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால், நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுலேயும் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு பொன்னிறமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். மிளகுச்சாருக்கு வெங்காயம் முக்கால் பாகம் வெந்திருந்தால் போதும். முழுசாக மாவு மாதிரி ஆக வேண்டிய தேவையில்லை. நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம அந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி வச்சு நல்லா மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ணுவோம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சு மூடிடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்ல மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இன்னிக்கூடி கொஞ்சம் வற்றி வரணும். ஏன்னா இந்த மீன் குழம்பு நல்லா வற்றி வந்தால் தான் அதோட டேஸ்ட் இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் நல்லா இருக்காது. ஒரு அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சுங்க. வெங்காயமும் பாருங்கள் முழுசாக வேகாமல் ஒரு முக்கால் பாகம் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். நம்ம இந்த இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ மத்தி மீனை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை. மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சின்னா மீன் எல்லாமே உடஞ்சி முள் மட்டும் வெளியே நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். பாருங்கள், எனக்கு கொதித்து நல்லா மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் இதில் கடைசியாக ஃபைனலாக மல்லி இலை போட்டுக்கிறேன். மல்லி இலை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையான நல்ல கலர்ஃபுல்லான மீன் வத்த வச்சது ரெடி ஆகிடுச்சுங்க. மீன் மிளகுச்சாறு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆள்காராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.